தெளிவு அரசியல் பார்வையில் மொழி அரசியலை கொண்டு பாரதத்துல தான் சண்டை நடக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது தப்பு. நம்மளுக்கு அண்டைய நாடான பாகிஸ்தான் பங்களாதேஷை வச்சுட்டும் நான் உதாரணத்தை காட்டுறேன். பாரதத்துல உள்ள இந்துக்களை வலுக்கட்டாயமா மதம் மாத்தி இஸ்லாமியர்களாக்கி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்க இடங்களை தங்களுக்கு தனி நாடா வேணும்ட்டு கோரிக்கை வச்சு பிரிவினை ஏற்பட்டதான் பாகிஸ்தான் பங்களாதேஷும். முதல்ல பாரதத்துல இருந்து பிரிஞ்சது பாகிஸ்தான். அந்த 1947 பாகிஸ்தான் பிரியுது. அந்த பாகிஸ்தான் தான் மேற்கு பாகிஸ்தானாவும் கிழக்கு பாகிஸ்தானாவும் இருந்துச்சு. அப்ப இந்த மேற்கு பாகிஸ்தான் தான் இன்னைக்குள்ள பாகிஸ்தான். இந்த கிழக்கு பாகிஸ்தான் அன்னைக்கு பாகிஸ்தானோட சேர்ந்து இருந்தது. 1971 இவங்க பாகிஸ்தான் எதிர்த்து போரிட்டு சுதந்திரம் பெற்று பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு தனி நாடா உருவெடுக்குது இந்த முன்னாள் கிழக்கு பாகிஸ்தான். அப்போ இந்த பாகிஸ்தான் இஸ்லாமிய மத ரீதியில தானே பாரதத்தை விட்டு பிரிஞ்சாங்க. அப்போ பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவுல ஏன் சண்டை நடந்துச்சு? அதாவது மேற்கு பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் நடுவுல எதுக்காக சண்டை நடந்துச்சு? ரெண்டு பேரும் இஸ்லாமியர்கள் தானே. ஆனா எதுக்கு அவங்களுக்குள்ள சண்டை நடந்து பாகிஸ்தானாவும் பங்களாதேஷாவும் தனி நாடா எப்படி பிரிஞ்சாங்க? ஏன் பிரிஞ்சாங்க? பிரிஞ்சது மதத்தின் அடிப்படையில கிடையாது, மொழியின் அடிப்படையில். அப்போ அந்த இஸ்லாமியர்களுக்கு நடுவுலயே ரெண்டு மொழி, உருது பேசுறவங்க பாகிஸ்தான்லயும் பெங்காலி பேசுறவங்க பங்களாதேஷியாவும் பிரிஞ்சாங்க. இதே பிரிவினை தான் நம்ம இன்னொரு இதுலயும் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் போரிட்டுக்கிட்டே இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ரெண்டும் இஸ்லாமிய நாடு தானே. அவங்க மட்டும் எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க? இஸ்லாமியர்கள் ஒன்னா தானே இருக்கணும். அவங்க ஏன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் பாத்தீங்கன்னா ஒரு இதுல ஷியா பிரிவு உள்ள முஸ்லிம்ஸ், இன்னொரு இதுல சுன்னி பிரிவு உள்ள முஸ்லிம்ஸ். அப்போ அந்த அவங்களுக்குள்ளேயே அந்த பிரிவுகள் நிறைய உண்டு. இஸ்லாமியத்திலும் நிறைய பிரிவுகள் உண்டு. அப்போ இந்த ஒரு பிரிவினரான சுன்னி இன்னொரு பிரிவினரான ஷியாக்கு நடுவுல தான் உலக அளவுல இஸ்லாமியர்களுக்கு நடுவுல சண்டை. அப்படின்னா அந்த சண்டை சுன்னிக்கும் ஷியாவுக்கும் நடுவுல தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் பிரதானமான ரெண்டு இஸ்லாமிய பிரிவுகள். அப்போ இப்ப இன்னொரு கேள்வியும் நம்ம இதுல கேட்க வேண்டியதா வரும். ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் தான். ரோஹிங்கியாக்கள் இஸ்லாமியர்கள் தான். அவங்க எங்க உள்ளவங்க? பங்களாதேஷ்ல உள்ளவங்க. அப்போ பங்களாதேஷ் இஸ்லாமிய நாடு. அந்த இஸ்லாமிய நாடு அவங்களோட இஸ்லாமிய பிரிவான ரோஹிங்கியாக்கே அவங்க ஆதரவு தெரிவிக்கல, விரட்டி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு அங்க வாழ்வாதாரம் இல்ல, அவங்க விரட்டி விட்டனாலதான் அவங்க பர்மாக்கு போய் இந்தோனேஷியா போய் அங்க போயிட்டு அப்புறம் கடைசியா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இஸ்லாமிய நாடு அவங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு தர முடியல. இப்ப நாளைக்கு பாரதத்துல உள்ள இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய நாடுகள் எப்படி பாதுகாப்பு தரும்? இது நம்ம லாஜிக்கான கேள்வி. நம்ம பாரதத்துல உள்ள இஸ்லாமியர்கள் இதை சிந்திச்சு பார்க்கணும். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது, ஆப்கானிஸ்தானுக்கும் பலூச்சிஸ்தானுக்கும் ஆகாது. அவங்களும் இஸ்லாமியர்கள், இவங்களும் இஸ்லாமியர்கள். இதெல்லாம் பிரிவுகள். அதே மாதிரி பாகிஸ்தான்ல உள்ளதுலேயே ஏழ்மையான பிரிவு இஸ்லாமியர்கள் தான் அஹ்மதியா இஸ்லாமியர்கள். அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாதனால அவங்களெல்லாம் விரட்டி விட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அஹ்மதியாக்கள் தான் பாரதத்துல உள்ள ஒரு பகுதி பாகிஸ்தான பிரிஞ்சு போறப்போ அதுக்கு ஆதரவு கொடுத்ததுல அஹ்மதியாக்களும் இருந்தாங்க. அப்படி தனக்கு மத ரீதியா ஆதரவு கொடுத்த இஸ்லாமிய ஒரு பிரிவினரான அஹ்மதியாவே பாகிஸ்தான் விரட்டி அடிச்சு. அந்த நாடு அவங்க இஸ்லாமிய நாடு, அவங்க இஸ்லாமியர்கள் அவங்க எப்படி ஏன் காப்பாற்ற முடியல? இதானே யாரா இருந்தாலும் ஒரு பகுத்தறிவு கேள்வி. இந்த பகுத்தறிவு கேள்வியை தான் நாம வைக்கிறோம். அப்போ பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிஞ்சது மதத்தின் அடிப்படையில இல்ல, ஒரே மதமா இருந்தாலும் மொழி வேற வேற. இப்ப இத பாரதத்துல உள்ள இஸ்லாமியர்கள் சிந்திச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு
தமிழ் இஸ்லாமியர்கள் இருப்பீங்க, பெங்காலி இஸ்லாமியர்கள் இருப்பீங்க, பஞ்சாபி இஸ்லாமியர்கள் இருப்பீங்க, மராட்டி இஸ்லாமியர்கள் இருப்பீங்க. நாளைக்கு உங்களுக்கு நடுவுல சண்டையை மூட்டுறதுக்கு தான் இந்த விதையெல்லாம் விதைச்சிருக்காங்க. மதத்தின் அடிப்படையில இது அரசு உண்மையான மதமா இருந்துச்சுன்னா ஒற்றுமையை சொல்லித்தரும். அரசியல் மதமா இருந்துச்சுன்னா, மதத்துக்கான அரசியலா இருந்துச்சுன்னா, அரசியலுக்கான மதமா இருந்துச்சுன்னா அங்க பிரிவினையை தான் சொல்லித்தரும், வன்முறையை சொல்லித்தரும். தற்காப்பு வேற, வன்முறை வேற. தற்காப்பு நம்மளோட நம்ம காக்குறதுக்கு நாம முன் வர்றது, தாக்கத்தை எதிர்த்து நிக்கிறது தற்காப்பு. ஆனா தாக்குறது ஒரு வேணுக்குன்ட்டே சீன்றது. அப்ப இங்க அரசியல் நோக்கத்துக்கு மதமும் மதத்தை கொண்டு அரசியலும் செயல்பாட்டுல இருக்கிறத இங்க பாரதத்துல உள்ள இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல இந்த சோ கால்டு செக்குலர்ன்ட்டு இந்த செக்குலர்ன்னு சொல்லிட்டு இருக்க ஹிந்துக்கள் இருக்காங்களே, அவங்க யார் அப்படின்னா, எப்படின்னா ஹிந்துக்களை குறை சொல்லிட்டு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் தாசா பண்றதுக்கு இருக்காங்களே, அந்த ஹிந்துக்களும் உணரணும் இது பிரிவினைவாதத்துக்கான அடிப்படைவாதத்துக்கான செயல்பாடா இல்லாட்டி ஒற்றுமைக்கான ஒரு மனிதாபிமானத்துக்கான செயல்பாடா அப்படிங்கிறத நாம பார்த்துட்டு தான் நாம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். பொறுப்புள்ள வாக்காளர்களாக நாம நல்லா சிந்திச்சு செயல்பட்டு எந்த கட்சி தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு செயல்படுதுன்ட்டு இருக்குதோ அதுக்கு வாக்களிக்கணும். எந்த கட்சி தேசத்துக்குள்ள பிரிவினைய கொண்டுட்டு சண்டையை மூட்டுதோ அந்த கட்சிக்கு நாம வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறத நாம பகுத்தறிவோடு செயல்படணும், பொறுப்புள்ள வாக்காளர்களாக அப்படிங்கிறதா நம்மளோட வேண்டுகோள்.